அப்பா உம் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பா உம் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போதும் உம்மை காண்பேன், எப்போதும் உம்மை காண்பேன். நான் எப்போதும் உம்மை காண்பேன். ஏங்குதையா ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். கரங்களை வைத்து சொல்லுங்க. எஜமானனே ஓ என் நேசு ராஜனே, எஜமானனே என் நேசு ராஜனே, என்னென்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என்னென்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவா. யோவான் 14வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஜான் சாப்டர் 14 15 23வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். 15 verse from 15 onwards to verse number 23. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். யூதா ஸ்காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஹalleluya என்று சொல்லி அமரலாம். ஹalleluya, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மோடே கூட இருக்கிறார். இதுதான் இன்றைய நாளிலே தேவன் நமக்கு நினைப்பூட்டுதலாக கொடுக்கிற வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பலமுறை வசனங்களிலே கேட்டிருக்கிறோம்.
ஆனால் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படிப்பட்டவராய் புரிந்து கொண்டு தொடர்ந்து அவரோடு இருக்க வேண்டும் என்பதை இயேசுவானவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசி இடைபட போகிறார். ஆமென். நன்றாய் கவனிங்கள். ஏதோ ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திற்காக ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை, மாறாக அவர் நம்மோடு வாசம் பண்ணும்படியாக கொடுக்கப்பட்டவர். எத்தனை பேருக்கு இந்த வித்தியாசங்கள் புரிகிறது? இப்பொழுது ஏதோ ஒரு அனுபவத்திற்காக அவர் கொடுக்கப்படவில்லை, நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக அவர் கொடுக்கப்பட்டவர். தேவ பிள்ளையே, இன்று நான் தனியாய் இருக்கிறேன், என்னை புரிந்து கொள்ளுகிறவர்கள் இல்லை, எனக்கு திக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிற நிலைமை ஒரு தேவ பிள்ளைக்கு இல்லை. ஏனென்றால் தேவ ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியினாலே திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னவர் அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆவியானவரை நமக்குள் வாசம் பண்ண வைத்திருக்கிறார். ஆதலால் இன்று ஒரு தேவ பிள்ளை கூட திக்கற்ற நிலைமையில் இல்லவே இல்லை. என்னை கவனிங்கள். who is an orphan? யார் அநாதை என்ற வார்த்தை உலகத்தில் கேட்டோம் என்றால் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையை அநாதை என்று சொல்வார்கள். தேவ ராஜ்யத்தில் ஒரு பிள்ளை கூட அநாதை இல்லை. Nobody is an orphan in the kingdom of heaven. ஏன் தெரியுமா? தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களாய் ஒரு தேவனை அறிந்த ஒரு பிள்ளைக்கு தேவனே பிதாவாய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆவிகளின் பிதா என்று வேதமே அழைக்கிறது. அதெல்லாம் இந்த காலை வேளையிலே கவனிக்கிற தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற இந்த காலை வேளையிலே எதற்கு நான் அபிஷேகம் பெற்ற நபராய் இருக்கிறேன்? ஏன் அபிஷேகம் எனக்குள் கொடுக்கப்பட்டது? அபிஷேகம் வந்த வாழ்க்கையினால் என்ன நடக்கும் என்பதை எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி தரும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்லட்டும் இந்த காலை வேளையிலே, இந்த அனுபவங்களுக்கு ஒரு ஆழம் உண்டு. ஏதோ நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வளருகிற படிகளாய் தேவன் எனக்கு காட்டவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என் தேவனே என்னோடு கூட வாசம் பண்ணுகிறதை நான் அறிந்து வாழ எனக்கு காட்டுகிறார். தேவ பிள்ளையை, இன்று நீங்கள் எங்கிருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், எந்த சபைக்கு சென்றாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். கவனிங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என்றால் அன்புக்கு அர்த்தமே அவராலேயே வெளிப்பட்டது. இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு என்பதை வெளிப்படுத்தினதே பரலோகம்தான். ஆதலால் கர்த்தர் தனக்கு பிரியமான பிள்ளை என்று யாரை அழைத்தார் என்றால், தன்னையே விரும்பாத ஜனத்தை நோக்கியே என் ஜனம் என்று அழைத்தார். அது அன்பு. அவரை நேசித்ததினால் அவர் நம்மில் நேசமாய் இருக்கவில்லை. அவரை நாம் அறியாதிருந்தும் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்படி என்றால் புரிய வைத்தார். இந்த காலையில் இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நமக்குள் வந்தார் என்ற அர்த்தம் முதலாவது வெளியே நமக்கு புரிய வேண்டும் என்றால் அன்பை வெளிப்படுத்தினார். எவ்வளவாய் பரலோகம் நம்மை நேசிக்கிறது. இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்றால் ஏதோ சட்டத்தை நிறைவேற்ற அல்ல, தேவனுக்குள்ளாக நம்மை வாசம் பண்ண வைக்கவே தன் ஜீவனை கொடுத்தார். அதுதான் பெரிய சட்டம். எவ்வளவு வல்லமையான சட்டம். அன்பு எல்லாவற்றையும் ஜெயித்தது. அதாவது தேவன் மேல் அன்பு கூறுகிற அந்த வாழ்க்கைக்கு அடுத்த பிரமாணத்தை அவர் சொன்னார், தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பது. அன்பை வைத்தே பிரமாணத்தின் முழுமை நிறைவேறிற்று. 10 கற்பனைகளை நிறைவேற்றுதல் அன்பினால் வருவது. சட்டதிட்டமாய் செய்ய முடியாத மனுஷனை தேவன் அன்பை வெளிப்படுத்தி செய்யத்தக்கதா என்று மாற்றி இருக்கிறார். ஏனென்றால் அன்பு இருக்கிற இடத்துல எல்லா கற்பனையும் கை கொள்ள முடியுங்க. ஆமென். கடினமானது சுலபமானது என்று வேறு பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கற்பனையை கொடுத்த தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார் என்றால் அவர் மேல் இருக்கிற அன்பினால் அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவது சுலபமாகும். தேவ பிள்ளை என்று அவர் பேசிக்கொண்டு போவதை காணுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், வசனம் 16, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். கவனிங்கள். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. ஏதோ நான் ஜெயிக்கும்படிக்கு, நான் வேலை பெறும்படிக்கு, எனக்கு பாவம் இல்லாமல் இருக்கும்படிக்கு, நான் இந்த உலகத்தில் சாதிக்கும்படிக்கு
எல்லாவற்றையும் கலந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையோ சரீர தேவையோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்ற வார்த்தையை தேவன் சொல்லாமல் அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு. அப்படின்றால் என்ன அர்த்தம்? இருக்க வேண்டியவர் இருந்தால் இருக்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இருக்க வேண்டியவர் இருக்கணும் வாழ்க்கையில. அதனால் தான் வருகிறது திக்கு என்றால் திசை. நன்றாய் கவனிங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. He will be by your side. He will stay alongside with you. Paraclete. இந்த கிரேக்க பதத்தின் அர்த்தமே கூட இருக்கிறவர். தேற்றரவாளன் என்றால் கம்ஃபர்டர், ஆறுதல் படுத்துகிறவர், தேற்றுகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவரின் பல நிலைமைகளில் வருகிற தொடுதலின் மத்தியில் ஆண்டவர் இயேசு கொடுத்த வாக்கு தத்தத்தின் ஆழமே அவர் உங்களோட இருப்பார். எப்படி இருப்பார்? என்றென்றைக்கும் இருப்பார். அது மாத்திரமல்ல, கூட இருப்பார். ஆமென். கூட இருப்பாருங்க. கவனிங்கள், பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்த அந்த வாழ்க்கைக்கு இருக்கிற மகிமையே வேறு. எத்தனையோ கூட இருந்தது போய்விட்டது. உறவுகள் வரும் போகும், காசு பணம் வரும் போகுங்க, அந்தஸ்து இருக்கும் இல்லாமல் போகும், ஆஸ்தி வரும் அஸ்தியாகும், ஜனம் இருக்கும் காணாமல் போகும், சரீரத்தின் பலன் கூட குறையும். ஆனால் கூடவே இருக்கிற ஒரு பிரசன்ன ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த வாஞ்சை பெருகுகிற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. சபையில் ஆண்டவரை என் வாழ்க்கையில எது விட்டு விலகினாலும் கூடவே இருப்பேன்னு சொன்னீரேப்பா, நீர் என்னோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி அல்லவா இயேசு எனக்காக மரித்தார், மறுபடியும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இன்று பிதாவின் வலது பாரிசத்தில் எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். எபிரேயர் 7:25 கடைசி பாகம் இது இயேசுவை குறித்ததான வாக்குத்தத்தம். அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராகையால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். வேற யாரும் இதை செய்ய முடியாது. ஏனென்றால் வந்தார்கள், போனார்கள், பிறந்தார்கள், மரித்தார்கள். ஆனால் இயேசுவோ மரித்தும் இன்னும் உயிரோடு இருக்கிறார். இன்று இவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிச்சயமானது, நிரந்தரமானது. ஏனென்றால் மரிக்கவே முடியாதவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதனால்தான் சதா காலங்கள். ஆமென். காலங்களே இல்லாதவர் கர்த்தர். காலங்களே இல்லாதவர் அப்படின்றால் அவருக்கு ஒரு எல்லையே இல்லை. எப்பொழுது வந்தார், எப்பொழுது முடிவடைவார் என்று அவரை குறித்து சரித்திரம் எழுத முடியாது. ஏனென்றால் அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கத்தக்கதான ஒரு பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. He'll be by your side. உங்களை அவர் தனியே விட மாட்டார் என்று அர்த்தம். ஆமென், ஆமென், ஆமென். தனியே இல்லாதவர்கள் பெயர் அனாதை இல்லை. தனியே இருந்தாதான் அனாதை. அம்மா, எத்தனை பேருக்கு வசனம் புரிகிறது? நான் தனியா இருக்கிறேன் என்ற வார்த்தை வந்தால் ஆண்டவரே இல்லாமல் இருந்தால் தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆண்டவர் கூட இருந்தால் யாருமே அனாதை இல்லை. இது ஆங்கிலத்தின் பதத்தின் அர்த்தத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். I will not leave you like orphans. அந்த வார்த்தையில் பேசினேன். ஆனால் தமிழில் திக்கற்றவர்கள். திக்கற்றவர்கள் என்ற வார்த்தை மிக ஆழமானது. என்ன அர்த்தம் தெரியுமா? திசையற்ற வாழ்க்கை. அப்பா அம்மா இருந்தாலும் திசை வராது. எத்தனை பேருக்கு அந்த நிலைமை புரிகிறது? திக்கற்ற நிலைமை என்பது தெய்வம் இல்லாததினால் வருவது. நன்றாய் கவனிக்கணும், நன்றாய் கவனிக்கணும். அப்பா அம்மா இருப்பதினால் திசை வராது. நிறைய பேர் நினைக்கிறார்கள், எனக்கு தாய் தப்ப நன்றாய் இருந்து, குடும்பம் இருந்து, உறவுகள் இருந்தால் நன்றாய் இருந்திருப்பேனே. இல்லையே, அப்படி நன்றாய் யாரும் இருப்பது இல்லை. நன்றாய் வாழ்வது என்பதை இதை வைத்து இல்லை, கூட இருக்கிறவரின் பிரசன்னத்தினால் வருவதே திசை. கரங்களை தட்டி ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன். திசை உண்டாகட்டும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும்.
திசை இல்லைன்னா தாங்க அனாதை. எல்லா வாழ்க்கையில இருந்து எந்த வழியில் நடப்பது, எந்த பாதையில் போவது என்ற தெரியாத நிலைமை ஒரு பிள்ளைக்கு இருக்குன்னா அதுதாங்க வேதனை. என் அப்பாவுக்கு தெரியும், இந்த உலகத்துல இருக்கிற இழப்புகள் எல்லாம் ஒரு பிள்ளையை மனமடைவாக்குகிற இழப்புகள் தான். ஆனாலும் நான் உங்களுடனே இருப்பேன். நானே கவனிக்கிறேன், இவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் எவ்வளவு ஆழமானது பாருங்கள். 17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும், அப்படி என்றால் அவரை காண முடியுமா? அறியாமலும், அப்படி என்றால் அவரை அறிய முடியுமா? இருக்கிறபடியால் நானே சொல்லிவிட்டார் இயேசு, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. எனக்கு பாருங்கள், என் கண்களை பாருங்கள். இப்பொழுது தொடர்பு முக்கியம். சில நிமிடங்களே உள்ளது. ஆண்டவரை காணாமலும் அறியாமலும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கேட்கலாம், எப்படி இயேசுவை நான் கண்டேன், எப்படி அவரை அறிந்தேன்? இங்கே அவர் சொல்லுகிற விஷயம் எல்லாம் ஆவிக்குரிய கண்களின் வெளிச்சம். அதே சமயம் என் தேவன் பெந்தெகோஸ்தே நாளிலே பகிரங்கமாக இறங்கினார். பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்ட பொழுது முதல் முறையாக பெந்தெகோஸ்தே நாளிலே பலத்த காற்று போல ஒரு முழக்கம் உண்டாகி, சடுதியாக வானத்திலிருந்து அந்த முழக்கம் உண்டாகி அவர்கள் எல்லாரும் இருந்த அந்த வீட்டை முழுவதும் நிரப்பிற்று. ஜனங்கள் சத்தத்தை கேட்டார்கள். அல்லாமலும் பிரிந்த நாவுகள் போல் காணப்பட்ட அக்கினி இறங்கி அவர்கள் மேல் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. கவனிங்கள், கர்த்தர் காணும்படி கேட்கும்படி பகிரங்கமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பொழிந்தருளினார். இன்று நான் கேட்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் இப்படிப்பட்டதான அனுபவங்கள் வித்தியாசப்படும் பொழுது ஒன்று மாத்திரம் நிச்சயம், நீங்கள் காணாததை அறியாததை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். கர்த்தர் இன்று சபையிலே பரிசுத்த ஆவியானவர் தான் இறங்கி இருக்கிறாரா என்பதை காணும்படி செய்கிறார். எப்படி காண முடியும்? அவருடைய வெளிச்சம், அவருடைய தொடுதல் எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றுகிறது. சுகமில்லாத இடத்தில் சுகத்தை கொண்டு வருகிறது, காயங்களை குணமாக்குகிறது, கேள்விகளுக்கு பதிலாக அவர் மாறுகிறார். அதனால் குழப்பம் இல்லாத வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும். ஆமென் ஆமென் என்று சொல்லு. திக்கற்ற வாழ்க்கை குழப்பமுள்ள வாழ்க்கை. ஏனென்றால் திசையே தெரியல, எப்படி போவது, எப்பக்கம் திரும்புவது, யாரிடத்தில் போவது, எதை செய்வது என்ற தெரியாத வாழ்க்கை குழப்பமான வாழ்க்கைங்க. இயேசு அதற்காக உலகத்தில் வரவில்லை. சொன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன். கவனிக்க தேவ பிள்ளைகளை, மிக மிக முக்கியமான ஆழங்கள். சொன்னா, சத்திய ஆவியானவரை என்று அவர் பெயர் வைத்தார். உங்களுடனே கூட இருக்கிறவர் சத்திய ஆவியானவர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடனே கூட இருப்பது சத்தியம். ஆமென் என்று சொல்லி, உங்களுடனே கூட இருப்பது சத்தியம். தேவன் சொல்லுகிறார், சத்திய ஆவியானவர் கூடவே இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? சத்தியம் கூடவே இருக்கிறது. அதெல்லாம் ஒரு மனுஷன் தனிமையா இருக்க முடியாது. தனிமை என்றால் என்ன அர்த்தம்? திசை எதென்றே தெரியாத ஒரு வாழ்க்கையில் இருக்க முடியாது. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாரு. கூடவே இருக்கிறவ திக்கற்றவளாக விடேன், திக்கற்றவளாக விடேன். எங்கே போவது, எப்படி வாழ்வது, எந்த பக்கம் திரும்புவது என்ற பயம் உனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொன்னா, உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு நான் அவரை அனுப்ப போகிறேன். அவர் அதை உங்களுக்கு தந்தருவார். அவரை இப்போது பாருங்கள், அவர் சொன்னார், ஓ வல்லமையான காரியம். எத்தனை பேருக்கு வல்லமையான காரியம் என்று புரியாது? கவனிங்கள், யார் கூட இருந்தார்களோ, இப்பொழுது இருக்கிறார்களோ, இனிமேல் இல்லாமல் போவார்களோ, பயம் வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். என்று சொல்லி பெற்றுக்கொள்ள. ஏன் தெரியுமா? என்றைக்குமே நம்மை விட்டு விலகாத ஒருவன் நம்முடனே. என்ன வார்த்தை தெரியுமா? சாதாரண வார்த்தை இல்லைங்க. 17 அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் அவர்கள் இன்னும் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், அவர் என்ன கவனிங்கள், என்ன கவனிங்கள், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவரை காட்டுங்கன்னா எனக்கு காட்ட தெரியாது, ஆனால் அவரை நான் அறிவேன். அவரை எப்படி நீங்கள் அறிவீர்கள் என்றால், உங்களுக்கு அவர் காட்டுவார், அவரே காட்டுவார்.
சத்தியம் வருகிற இடத்துல வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும் பொழுது திசை மாறும். ஆமென், ஆமென். ஒரு ஆள் மாறுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் வாழ்க்கையே மாறுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய திசையே மாறுகிறது. வாழ்ந்த வழியிலே வாழ மாட்டார்கள், வழியை மாற்றுவார்கள். முடிவுகள் மாறும், மன எண்ணங்கள் மாறும், அவர்கள் இருக்கிற விதமே மாறும். அதனால் தான் பரிசுத்த ஆவியானவரை காணுகிறார்கள். ஹல்லேலூயா. ஓ, இவர்கள் யார் என்று உலகம் அதிசயப்பட்டு பிரமித்தது. அப்போஸ்தலரை பார்த்து ஒருவரும் அவர்களுடனே கூட சேர துணியவில்லை. ஏன் தெரியுமா? வித்தியாசமான வாழ்க்கைங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எனக்கு பிறகு, பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னுடனே கூட வாசம் பண்ணி எனக்குள்ளே ஸ்தோத்திரம். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் என் திசை மாறட்டும், என் குணம் மாறட்டும், என் மனம் மறுரூபமாகட்டும். என்னை இயேசுவின் நாமத்திலே உம்மிடம் சேர விடாதபடி தடுக்கிற உலகம், மாம்சம், பிசாசு, சாபம், துரைத்தனம், அதிகாரம், வியாதி, மாந்திரீகம், பில்லி சூனியம் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்பட கடவுது. இப்போது அந்த இணைப்புகளை இயேசுவின் நாமத்திலே துண்டிக்கிற, இயேசுவின் நாமத்தினால என் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறேன் பிதாவே. ஹல்லேலூயா என்று சொல்ல. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாய் பெற்றுக்கொண்டீங்க? உலகம் அவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது. காரணம், அவர்கள் இன்னும் அவரை அறியவில்லை. என்ன கவனிங்கள், அறிவென்பது ஏதோ கேட்டதினால் விடுவது அல்ல, கேட்டு மறப்பதும் அல்ல. இது அனுபவம். எப்படிப்பட்ட அனுபவம்? அதைத்தான் சொன்னேன். ஏதோ ஒரு அனுபவம் அல்ல, என்னோடு கூடவே இருக்கிறவரின் அனுபவம். தேவ பிள்ளையே, நீங்க சபைக்குள்ள இருந்தாதான் ஆவிக்குள்ளானவர்கள் அல்ல. எங்க போனாலும் ஆவிக்குள்ளே இருக்கிறவர்கள், ஆவியானவருக்குள் இருக்கிறவர்கள். இன்னும் சரியா சொல்வேன் என்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்க எங்கே போனாலும் தனியா இல்லை. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஆமென். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அப்படின்ற என்ன அர்த்தம்? ஆண்டவர் பிள்ளைங்க ஆண்டவருக்காக சேவை செய்கிறவர்கள் ஆண்டவரோடு தான் இருப்பார்கள், தனியா இல்லை. நீங்களும் நானும் இங்க சபைக்குள்ள வந்தாலும், சமுதாயத்துக்குள்ள போனாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கவனிங்கள், இந்த கருத்தை சாதாரணமா யாருமே எடுக்க தேவன் விட மாட்டார். நடை கவனிங்கள், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதா. ஆமே. நடை கவனிங்க. ஐயா அம்மா, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, இந்த 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 ஆலயத்தை குறித்து அவருக்கு எவ்வளவு வைராக்கியம் உண்டு தெரியுமா? அதனால்தான் அவர் சொன்ன வாக்குத்தத்தம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன், உங்களிடத்தில் வருவேன். ஏனென்றால் நீங்கள் அவரை அறிந்தவர்கள். பரிசுத்த ஆவியை அறிகிற அறிவு விசேஷமானது. அன்றை புரிந்து கொள்ளுங்க. யார் கூடவும் இருக்கிறீர்களோ இல்லையோ, நிறைய பேரை பார்க்கிறோம், நம்ம வாழ்க்கையிலும் தெரியும், கூட்டம் இருப்பதினால் நாம் உறவுகளோடு இருக்கிறோம் என்ற அர்த்தமே இல்லை. கூட்டத்தில் இருந்தாலும் தனியா இருக்க முடியும், நமக்கே தெரியும். சுற்றி இருப்பார்கள், ஆனால் நாம் தனிமையா இருப்போம். எல்லாம் சுற்றி இருப்பார்கள், தனிமையை உணருவோம். ஆனா ஆண்டவர் கூட இருக்கிற ஒரு ஆளு தனியா இருந்தாலும் கூட்டமா தான் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கூடவே பரலோகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ மை காட். தனியா இருந்தா போர் அடிக்காது இவங்களுக்கு. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? சத்தியம். நீங்க நினைக்கிறீங்களா ஜெபம் போர், ஐயோ பைபிளோட உட்கார்ந்தா போர் அடிக்குது? விஷயம் புரியணும் தேவ பிள்ளையே. கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அப்படி என்றால் அவர் உங்களோடு வாசம் பண்ணி, oh he is living with you, he is dwelling in your dwelling place. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அவர்கள் மத்தியில் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார். ஹல்லேலூயா. லேவியராகமம் 26:12 கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறித்தானே ஆக வேண்டும். ஏதோ ஒரு கூடாரத்திற்குள் சென்று வருகிற அனுபவம் மோசேக்கு மாத்திரமா? இல்லை. என் தேவ பிள்ளை, ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுடைய பிள்ளை. அப்படி என்றால் எல்லா பிள்ளையும் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் வந்து வாசம் பண்ண அனுமதியை கொடுத்தது இயேசுவின் ரத்தம்.
இன்னைக்கு அதனால வந்து போகிற இடத்திற்கு நீங்கள் யாரும் வரவில்லை, வாசம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதன் பிறகு அதெல்லாம் புரிகிறதா? ஓ காட் ஜீசஸ். ஏதோ சபைக்கு வந்தால் அவரை நான் அனுபவிக்கிறேன், வீட்டிற்கு போனால் என்னால் முடியவில்லை, தெருவில் நின்றால் அவர் எங்கே என்றே தெரியவில்லை, வேலை பார்க்கிற இடத்தில் எல்லாம் சூழ்ந்திருக்கிற சவால்கள் நிறைந்த உலகத்தில் எங்கே இருக்கிறேன் என்றே தெரியவில்லை என்று ஒரு தேவ பிள்ளைக்கு இல்லை. ஆமென். எங்கே இருந்தாலும் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, ஆமென், வாசம் பண்ணுகிற தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். He is living on the inside of you. உங்களுக்கு எனக்கும் தெரியும் அவர் இருக்கிறார், அவர் உள்ளதான் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அப்ப வாசம் பண்ணுகிற தேவன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வந்து போகிறவர் அல்ல என்று அர்த்தம். ஆமென், ஆமென், ஆமென். வந்து போய் கொண்டு இல்லை, அதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கு கிடைத்த மகா பெரிய எடுக்கப்பட முடியாத நல்ல பங்கு, நல்ல ஸ்லாக்கியம். தேவன் நம்முடனே கூட இருக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு மகிமை. அது இயேசுவால் சாத்தியம். ஆமென். தேவன் நம்முடனே கூட இருக்கிறார். ஹalleluya. God is on my side. பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, God is on my side. Hallelujah. இங்கிலீஷ்ல பேசுவோம் கொஞ்சம் ஆங்கில சபையை போல. Hallelujah. God is on your side as well. ஆமென். கர்த்தர் நம்மோட இருக்கிறார். எந்த பிள்ளை சொல்ல முடியும் இப்ப நான் தனியா இருக்கேன்னு? எங்க ஜெப நேரம்லாம் ஒரு த்ரில்லா மாறணும் நம்ம எல்லாருக்குமே. அப்பா இந்த மொபைல் வேண்டாம், இன்டர்நெட் வேண்டாம், ஃபேஸ்புக் வேண்டாம்னு சொன்னா அதுதான் உண்மையான விடுதலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பாவோட கம்யூனிகேட் பண்ணும்போது இதெல்லாம் தொல்லை அப்படின்னு நினைக்கிறது தாங்க உண்மையான வாசம் பண்ணுகிற அனுபவம். நல்லா கவனிங்க, அந்த ஸ்டேஜ் எனக்கும் வேணும், உங்களுக்கும் வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் அதை கொடுக்க விருப்பமா இருக்கிறார். ஏதோ அபிஷேகம் வந்தால் நன்றா இருக்கிறது என்பது சபைக்குள் மாத்திரம் அல்ல, உங்க வீட்டோட அந்தரங்க அறையில் அது நடக்கணும். ஆமென். உங்க வீட்டுல ஒரு ரகசிய அறை இருக்கணும். அந்த ரகசிய அறையிலே பூட்டப்பட்ட கதவுக்குள்ளாக நீங்கள் உங்கள் பரம பிதாவோடு தனிப்பட்ட நிலைமையில் உறவு வைக்கிற, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அபிஷேகத்தில் பேசுகிற, வல்லமையை பெற்றுக்கொண்டு வசனத்தை தரித்துக் கொண்டவர்களா வெளியே புறப்படுகிற அனுபவம் ஏற்பட்டே ஆக வேண்டும். ஏற்பட்டே ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தை நான் நிர்ணயம் பண்ணுகிறேன், அது நமக்கு நிலைவரப்படும். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொண்டவர்களுக்கு அது அப்படியே ஆகும். வீட்டுக்கு போனீங்கன்னா தனியா இருக்கிற என்ற நிலைமை இல்லை. Indeed you would prefer to be alone. தெரியுமா? என்ன விட்டா போதுன்னு இருப்பீங்க, ஏன்னா ஆண்டவரோடு இருக்கணும். ஹalleluya. எனக்கு என்ன சந்தோஷம்னா இதுக்கும் அவர் தான் ஆதாரம். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உன்னை விட மாட்டேன்றார். ஏன் விட மாட்டேன்னு சொன்னா தெரியுமா? நல்ல ஆண்டவர். நான் உன்னை விட மாட்டேன், பிடிச்சிக்கோரோ. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் அந்த சர்ச்சுக்கெல்லாம் போயிடாதீங்க, மாற்றிடுவாங்க. ஆமாம், மாற்றுவோம், நல்ல ஆளாக மாற்றுவோம். வேற என்ன? அப்போ நீ இருக்கிற விதம் வேறன்னு அர்த்தம். ஆமாம், மாற்றுவாங்க, நல்ல ஆளாக மாற்றுவாங்க. நல்லது தானே? ஸ்தோத்திரம் சொல்லி வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த உலகம் அவரை காணாமலும் அதான் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர்களால் முடியாது. ஆனால் நம் நிலைமை வேறு. அவன் நமக்குள்ளே அல்லவா வாசம் பண்ணுகிறார், அவன் நமக்குள்ளே அல்லவா இருக்கிறார். எப்படி உலகம் அதை அறிய முடியும்? அறிந்த நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? இது எப்படி இருக்கிறது? ஏன் உலகம் அதை அறியாது, அதனால் நான் என்ன செய்ய முடியும்? அறிந்த நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? ஐயோ, அபிஷேகம் வந்த ஒரு ஆளுடைய வாழ்க்கை யதார்த்தமே இல்லைங்க. சராசரம், அதான் அந்த என்னமா சொல்லலாம், அது சராசரியா? சராசரி நிலைமைக்கு அப்பாற்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? ஆவரேஜ் லைஃப் விட மேலானது. ஒரு அர்த்தமற்ற இயல்பான இயற்கையான வாழ்க்கைக்குள்ளெல்லாம் நாம் இருக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் இப்பொழுது பேசும்போது வித்தியாசமாய் பேசுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட. என்ன கவனமா கேளுங்க, இன்னும் few minutes தான் இருக்கு. யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தேவன்? நான் உங்களை என்றுதான் சொன்னார், ஒழிய அப்பா அம்மா இல்லாத உன்னை என்றா சொன்னார்? கேட்டீங்களா? யார் காதெல்லாம் திறந்தது? ஏசு வசனத்தை வாசிக்கும் திக்குன்னு இருக்கு எனக்கு. இப்போ நான் உங்களை, எந்த உங்களை?
வீடு இல்லாத உன்னை, கார் இல்லாத உன்னை, கணவன் இல்லாத உன்னை, தங்கச்சியோடு பிறக்காத உன்னை, அண்ணன் இல்லாத உன்னை, அப்படியே சொன்ன உங்களை. அதுவே எனக்கு காட்டுகிறது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து வாசம் பண்ணாத வாழ்க்கையில திக்கு தெரியாதுயா அம்மா, தெரியாது. எவ்வளவு நல்ல வார்த்தை அது. நீ யாரோட இருந்தாலும் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை மகனே மகளே, ஆண்டவர் உங்களோடு கூட உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறதே பாக்கியம். ஹல்லேலூயா. சுற்றி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது. ஒரு தேவ பிள்ளையின் வெற்றி நிர்ணயிக்கப்படுவதை கூட இருப்பவரா சொன்னா, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் அப்படின்னால் என்ன அர்த்தம்? உலகம் திக்கற்றதாய் விடப்பட்டிருக்கிறது. காரணம், உலகம் அவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது. எப்படி அவரை காண முடியும், அறிய முடியும்? அது முக்கிய கேள்வி. கவனிங்க, ஏன் சபை விசேஷமான ஒரு நியமம்? இட்ஸ் an ordination from God. ஏன் இது ஒரு நியமம் தெரியுமா? தேவனுக்குரிய நியமம் தெரியுமா? சபையின் மூலம்தான் சமுதாயம் திக்கை அறிய வேண்டும், திசையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள் தேவை. ஆமென் என்று சொல்லுவேன். இன்னைக்கு நான் பேசும்போது அபிஷேகம் இறங்க ஆரம்பித்திருக்கிறது. உங்களுக்கு அந்த வசனத்தோட இணைப்பு வருகிற ஸ்தானத்தில் கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். கவனிங்க கவனிங்க கவனிங்க. இது ஏன் முக்கியம்? ஏதோ அந்நிய பாஷையில் பேசிவிட்டு போகிற அனுபவம் என்று நினையாதிருங்கள். இது அபிஷேகத்தின் முகாந்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆள் தேவைங்க எல்லா சூழ்நிலையிலும். அதிகாரத்தின் தேவை அது. அதிகாரத்தில் இருப்பதினால் வெளிப்படுவது அல்ல, பரலோகத்தின் அதிகாரம் இவர்களுக்குள் செயல்படுவதனால் வெளிப்படுவது. அதிகாரங்களுக்கு நீங்க தேவை, அரசாங்கத்துக்கு நீங்க தேவை. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களை கொண்டு அங்க ஒன்று நடக்கணும். அதற்குத்தான் அபிஷேகம் வேலை செய்கிறது. தேவன் சொல்லுங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்றால் என்ன அர்த்தம்? உலகத்துக்கு திக்கு இல்லை, உலகத்திற்கு திசை தெரியாது. உலகம் எந்த பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு யாரும் காட்ட முடியாது. அதை காட்ட வேண்டிய ஒரே ஆள் நீங்க தாங்க. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள தைரியம் வேண்டும் உங்களுக்கு. என்னடா சாட்சியாக வாழ வைப்பதே அபிஷேகம். தைரியம் வேண்டுமா? சுயபலத்தில் அல்ல தேவனை பிரசங்கிப்பது, தேவனுக்காக ஜீவிப்பதற்கு அவரே பலப்படுத்துகிறார். கவனிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி அவர் உங்களுடனே இருக்கிறபடியினால், உங்களுக்குள்ளே இருப்பதா நீங்கள் அவரை அறிவீர்களே. இவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமென். என்ன அழகாய் சொல்லிவிட்டா. இந்த உலகத்துக்கு அது தெரியாது. அவர்கள் சிரிக்கும் பொழுது நீங்கள் துக்கப்படுகிறீர்கள், அவர்கள் நகைக்கும் பொழுது நீங்கள் துக்கப்படுகிறீர்கள், அவர்கள் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நீங்கள் அழுகிறீர்கள். ஆனா கர்த்தர் சொன்னா உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்பொழுது அழுகிற நீங்கள் பின்பு நகைப்பீர்கள். என்ன அர்த்தம்? உண்மையான சந்தோஷத்துல இருக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. மற்றவர்கள் நகைப்பதும் சிரிப்பதும் மாறிவிடும். ஆனால் நீ நகைக்கும் பொழுது அது நிரந்தர நகைப்பாய் இருக்கும். என்ன கூட இருக்கிறவர் மாற மாட்டார். ஆமே ஆமே. என்ன அழகாய் சொன்னா பாருங்க. இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது. உண்மைதான். இந்த இயற்கையான கண்ணில் பார்க்கிறவங்களுக்கெல்லாம் இயேசு போய்விட்டார், இறந்தார், போய்விட்டார். எத்தனை பேருக்கு புரிகிறது? மரித்தார், போனார், அவ்வளவுதான். அவருடைய சரித்திரம் முடிந்தது. ஏனென்றா உலகம் கண்ட விதம் அப்படி. கர்த்தர் சொன்னா உலகம் இன்னும் கொஞ்ச காலத்துல என்னை காணாது. ஏனென்றால் அவர்களுக்கு செயல்படுவது இயற்கை கண்கள். ஆவிக்குரிய கண்களில் வெளிச்சம் பெற்ற உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்னை மறுபடியும் காண்பீர்கள், உயிர்த்தெழுந்த என்னை மறுபடியும் தரிசிப்பீர். இதனால் மாத்திரம் அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை எல்லாரும் தரிசிக்க முடியவில்லையே. எத்தனை பேருக்கு அதுவும் புரிந்தது? சிலருக்கு வெளிப்பட்டார். ஆனால் விஷயம், இன்று உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் தரிசிக்கிறோம். என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு இருக்கிற இயேசுவை நமக்கு அறிமுகப்படுத்தினார் ஐயா. ஆமென் ஆமென். இயேசு வந்ததனால தானையா எனக்கு கண்ணே திறந்தது. கண்ணு திறந்தாதாங்க பாதை தெரியும். ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும், பாதை திறப்பதற்கு முன்பாக கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதனால் சொல்லி சொல்லி காண்பித்தார். உலகம் என்னை காணாதுப்பா, ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்தில் நீங்கள் என்னை மறுபடியும் காண்பீர்கள். அது மாத்திரமல்ல, நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். சாப்பாடு ஆதாரம் அல்ல பிழைப்பிற்கு. அது சரீரத்தை வேண்டுமானால் பிழைக்க வைக்கும், ஆனால் உள்ளான மனுஷனை பிழைக்க வைக்க ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதற்கே இயேசு இந்த உலகத்தில் வந்தார்.
சொன்னார், நான் பிழைத்தேன். எப்படி பிழைத்தேன்? செத்தாலும் பிழைத்தேன். செத்து பிழைத்தேன் சில பேர் சொல்வாங்க. என் இயேசு மரித்தார், ஆனாலும் மறுபடியும் பிழைத்தார். ஏன் தெரியுமா? நான் பிழைக்கணும், அதற்குத்தான் அவர் பிழைத்தார். அவருக்கு மரணம் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. மரணம் அவரை ஜெயிக்கவும் மாட்டாது. ஆனால் விஷயம் என்ன? என் பிள்ளை, மரித்த நிலைமையில் இருக்கிற என் பிள்ளை மறுபடியும் பிழைக்க வேண்டும். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட்டவர் பயங்கரமானவர், அதிவிசேஷமானவர். நீங்கள் மாத்திரம் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்றா, உங்களுடைய சூழ்நிலையில் உங்களை கொண்டு தேவன் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் என்னை பயன்படுத்தும் பிதாவை சொல்லுங்கள். வாய்களை திறந்து யாரெல்லாம் எந்த பாஷை சொல்ல முடியுமோ, என்னை பயன்படுத்தும் பிதாவை. Something must happen and it should happen. எத்தனை பேருக்கு அந்த தீவிரம் புரிகிறது? We must become desperate. ஆண்டவரே, இருக்கிற விதமா என் வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு தானையா வந்தீர். என் தேவன் என்னை தனியே விட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் கூடவே இருக்கிறார். ஆமென். நல்ல கவனிங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை 21 இருக்கிற கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான். நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். நிறைய கவனி. என்ன? சத்திய ஆவியானவர் உள்ள இருந்தால் சத்தியத்தை தான் வெளிப்படுத்துவார். உள்ள இருக்கிறவரை வைத்துத்தான் உள்ளம். இதெல்லாம் புரிந்தது? உள்ள ஒருவர், உள்ளம் இன்னொருவர் குறியது இல்லை என்றால் இன்னொன்று என்று சொல்லவே முடியாது. உள்ளத்துல இருக்கிறவரை வைத்து தாங்க உருமாற்றம். குணம் எப்படி மாறும் என்று கேட்டீர்கள் என்றால், உள்ளத்தில் இருக்கிற விஷயத்தை வைத்து தான் மாறும். தோற்றத்தை வைத்து குணத்தை மாற்ற முடியாது. ஆமென். தோற்றம் தோற்றத்துக்குரியது மட்டுமே. தோற்றத்தினால் குணம் மாறாது, குணத்தால் தோற்றம் மாறும். ஆமென். சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்ல, நான் உங்களுக்குள்ளே, எவ்வளவு அழகா பேசினா பாருங்க. எங்கே சொன்னார்? அது உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்படின்னா உள்ள வாசமா இருக்கிறவர் என்னங்க செய்யறாரு? அதுதான் விஷயம். இப்போ உள்ளே வாசம் பண்ணுகிறவர் என்றால் என்ன அர்த்தம்? குடியிருக்கிறவர். குடியிருக்கிறவர். ஆண்டவர் உள்ளே குடியிருக்கும் போது உலகம் குடியிருக்க விடமாட்டார். குடியிருக்க விடமாட்டார். வேசித்தனம் குடியிருக்க விடமாட்டார். இயேசுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம் முடியாது. அது சில பேருக்கு டஃபா இருந்தா எனக்கு புரியாது. ஏன் தெரியுமா? உள்ள வந்தவரால தான் இன்றைக்கு வாட் டு சே ஃபேமிலி லைஃபே வந்திருக்குன்னு சொல்லலாம். குடும்ப உறவு போன்றது இது. தெருவில் இருந்து வந்து போறவங்க அந்நியர்கள் உபசரிக்கப்படலாம். அவ்வப்பொழுது வந்து சொல்லுகிறவர்கள் விருந்தாளிகள் விருந்து கொடுக்கலாம். ஆனா கூடவே இருக்கிறவர் என்றால் உறவுக்குரியவர். ஆமே, உறவுக்குரியவர், கூடவே இருக்கிறவர். He is more than your husband, he is more than your wife, he is more than your children. குடும்பத்துல என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ளே. இது மாதிரி யார் வாசம் பண்றாங்க? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. யாராவது எங்க உங்களுக்குள்ள யாருங்க இருக்கா? என் வீட்டுக்குள்ள இருக்காங்க, என் காருக்குள்ள வராங்க, என் கூட தான் இருக்கிறாங்க. எனக்குள்ள யார் இருக்கா? ஏசு எப்படிப்பட்டவனு உங்களுக்கு எனக்கும் தெரிகிறதா? என் கூட வேணா இருக்கலாம். பேரக்லீட்ன்ற வேர்டுக்கு இன்னும் ஆடம். உங்க கூடவே என்ன அர்த்தம்? உள்ளேயே அந்த ரங்கத்திற்குள்ள வாசம் பண்ணுகிற என் தேவன். அந்த ரங்கத்திற்குள்ள வெளியில அவரை வைக்கவே முடியாது. உள்ளேயே வந்து விட்டார் என்றால் பிரிக்க மாட்டார் விஷயத்தை. பின்ன ஒரு மனுஷன் பார்க்க முடியாததை பார்க்கிறவர் பேச மாட்டார். யாரும் அறியாததை அறிகிறவர் வெட்ட மாட்டார் விஷயத்தை. ஆமென், ஆமென், ஆமென். அதனால தாங்க எனக்கு திசையே தெரியுது. நன்றாய் கவனிங்க. நீங்க தனியா இருப்பதே இல்லை என்றா எந்த இடத்துல இருந்தாலும் தனியா இருக்க தான் விரும்புவீங்க. ஏன்னா என் கூட இருக்கிறவரோட நான் பேசணும், அவருடைய வேதத்தை கொஞ்சம் தியானிக்கணுமையா. என் சிந்தனையில் இருக்கிற குப்பெல்லாம் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். என் கண்களை மறைத்த காரியங்கள் செதில்கள் எல்லாம் விடட்டுமே இயேசுவின் நாமம். எப்படியெல்லாம் நீங்க ஜெபிக்க முடியும் பொழுது
ஆண்டவரே கொஞ்ச நேரம் தனிமையா. நீங்க சொல்லுவீங்க பாவம் செய்கிறவங்களும் தனிமையை விரும்புறாங்க என்று. நான் சொல்லுகிறேன், அதனால் தான் இது வித்தியாசமான சத்தியம். என் தேவனோடு தனிமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஓ மை காட், சரியான பாதைக்குள் திரும்புகிறார்கள் ஐயா. என் தேவன் தனிமையாய் இருக்க விரும்புகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவரோடு கூட உறவாட விரும்புகிறார். பேசுங்க பேசுங்க பேசுங்க. இன்னைக்கு கர்த்தரோட பேச போகிறோம். ஆண்டவரே, நான் உங்களோட தனியா இருக்கணும்பா, என்னால முடிக்க முடியல, ஏன்னா இன்றைக்கு நேரம் இல்லை நமக்கு. அவர் சொல்ற, நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். நான் என்ன வெளிப்படுத்துவேன்னா என்ன அர்த்தம்? இன்னும் என்ன காட்டுவேன், இன்னும் என்ன புரிய வைப்பேன். அதுக்கு பிறகு நான் போக போறேன் அடுத்த வாரம். எப்படி ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்று காட்ட போகிறா. எப்படிப்பட்ட ஒரு வாசம் பண்ணுகிற அனுபவம் இது. தேவ பிள்ளையை நன்றாய் கவனிங்க. ஏதோ சர்ச்சுக்கு வந்து 2 hours உட்கார்றதே டஃபா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? நமக்கு வேண்டியது வெளிச்சம். எங்க கம்மியான ஆராதனை இருக்குன்னு பாக்குற கூட்டம் உண்டு. ஏன்னா அவ்வளவுதான் கொடுக்க முடியும். பக்தி இவ்வளவுதான் வாங்க. சாப்பாடு இவ்வளவுதானே இருந்தா நல்லதா இருக்குமா? இல்லையே, சாப்பாடு மட்டும் இவ்வளவு வேணும், பக்தி இவ்வளவு போதுமா? சாப்பாடு இவ்வளவு சாப்பிடுங்க, அதற்கு நமக்கு தேவையில்லை இன்னும் அனுபவம். நாம் இன்னும் யோசிக்க வேண்டிய காலகட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உங்களோடு கூட தனியா உட்கார என்னைக்காவது மனசு இருக்காப்பா? இல்லையே, இன்னும் இவரோடு அவர்களோடு இணைக்கப்பட்ட ஒரு இணைப்பில் சிக்கி கொண்டு திசை தெரியாமல் நான் திக்கற்ற பிள்ளையை போல உணர்கிறேன் என்று அங்கலாய்ப்பு உங்களுக்குள் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுங்க, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன்னு என்னத்த உன்னை நான் விட மாட்டேன், உன் கூட இருப்பேன், உன்னை நான் விட முடியாது. ஏனென்றால் நீ எனக்கு ஆம் என்று சொன்ன பிள்ளை, என் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிள்ளை. நான் எப்படி தனியே உன்னை விடுவேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, யார் இருந்தாலும் பேசினாலும் பேசாவிட்டாலும் ஏசப்பா பேசினால் போதும் ஐயா என்று சொல்லுகிறவர்கள் உண்டா? எழுந்து நிற்கலாம். நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவரத்துல பேசுங்க. வாயில ஆண்ட வார்த்தையை போடுகிறா. நீங்க அமைதியை மட்டும் இருந்தீங்கன்னா அது உறவுக்கு அடையாளமே இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? உறவு இருந்தா பேசுவோமா? சொல்லுங்க. உறவு இருந்தா பேசுவோமா? எவ்வளோ பேசுவோம். உட்காந்து பேசுவோம், கதையா பேசுவோம். ஏன் தெரியுமா? அந்த உறவு நம்ம கூடவே இருக்கிற உறவு. கூடவே என்ற வார்த்தை இன்னும் அர்த்தம் ஆழமானது. உள்ளுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே உங்களுடனே வாசம் பண்ணி. சொல்லுங்க, ஆவியானவரே நன்றி. இதை பாருங்க, மியூசிக்லாம் அவசியம் இல்லை ப்ரேயருக்கு. எத்தனை பேருக்கு அதாவது புரியுது? நல்ல ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்றது ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லவில்லை. ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஹalleluya. Rema karama hadiandarame shando ora baba baba la karamati andurame shande le mama la roba kasika rema kula mora badi andarame shande ora mama la era baba la shande. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். நீர் இங்கே அசைவாட ஆரம்பித்து விட்டீரப்பா. பரிசுத்த தூதர்களோடு ஆங்காங்கே அசைவாட ஆரம்பித்து விட்டே. எங்கள் மத்தியிலே உலாவுகிற ஒரு பிரசனத்தை நாங்கள் உணர முடிகிறதே. எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற எங்கள் ஆவியானவர், எங்களுக்குள்ளாய் இருந்த அறிவை கொடுக்கிற ஆவியானவர், எங்கள் கண்களை திறந்த ஆவியானவர், இயேசுவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தின ஆவியானவர் ஐயா. அப்பா, இல்லை என்றால் நாங்கள் என்றோ மரித்து போயிருப்போமே. இயேசுவே, எங்களை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டு எங்களுடைய கண்களை திறந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லு தேவப்பிள்ளை, எதையாகிலும் சொல்லுங்க. அபிஷேகத்தை ஆவியானவர் இன்னைக்கு கொடுக்கிறேன்னு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு. உங்களுக்கு அபிஷேகம் வேண்டுமா? சாட்சியா வாழணுமா? என் ஆண்டவரை உலகம் என் மூலமா பார்க்கணும் என்ற ஆசை இருக்கா? கர்த்தருடைய அபிஷேகம் என்று ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கள். கரங்களை உயர்த்தியோ அழுதோ முழங்கால் போட்டோ என்ன செய்ய முடியுமோ செய்து பெற்றுக்கள். விசுவாசி தேவ பிள்ளையே. ஹalleluya. பெற்றுக்கள். அபிஷேகம் ஏற்கனவே இறங்க ஆரம்பித்திருக்கிறது. ரகாபா லே மாமா மனகாஷோ ஏலா ரகாதியா தரசபா. யோசேப்புகள் அவசியம், எஸ்தர்கள் அவசியம். ரகாஷா கரபாதி அந்தரபா. எழும்பு தேவ பிள்ளையே, உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசியை உதறிவிடு. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். உதற வேண்டிய காரியங்களை உதறு. தேவனுக்காக எழும்பு தேவ பிள்ளையே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே.
எஜமானனே என் இயேசு ராஜனே எஜமானனே என் இயேசு ராஜனே என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே அப்பா உம் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து அகமகிழ்ந்து களி கூறுவே அப்பா உம் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே எப்போது உம்மை காண்பேன் எப்போது உம்மை காண்பேன் நான் எப்போது உம்மை காண்பேன் ஏங்குதையா ஏங்குதையா என் இதயம் ஏங்குதையா என் இதயம் கரங்களை வைத்து சொல்லுங்க எஜமானனே ஓ என் இயேசு ராஜனே எஜமானனே என் இயேசு ராஜனே என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே எஜமானனே ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவா எஜமானனே ஹல்லேலூயா என் இயேசு ராஜனே மீண்டும் எஜமானனே ஓ எஜமானனே ஹல்லேலூயா என் இயேசு ராஜனே ஹல்லேலூயா அந்நிய பாஷையில் அப்படியே பேசி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஓ இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலே ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது. தேவ பிள்ளையே பெற்றுக்கொள். விசுவாசம் இருந்தால் போதும். அவர் பிழைக்கிறது போல நீயும் பிழைக்கிறாய். தேவ பிள்ளையே ஓ மறைந்து செயல்பட்ட எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே சிதறி போய் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள். உன் வாயை அடைத்த விஷயங்கள், உன்னை துதிக்க முடியாமல் கட்டின விஷயங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டுகள் சிதறி கொண்டிருக்கிறது. என் தேவ ஆவியானவரால் அவருடைய அபிஷேகம் நுகங்களை முறித்துக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன்னை அடக்கி வைக்க ஒரு சக்தியாலும் முடியாது என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். உன்னை கட்ட எந்த பிசாசாலும் முடியாது. தேவ பிள்ளை நீ தேவனால் பிறந்த மகன் மகள். ஓ காட் ஹalleluya. ரேகால கரஹாத்தியாந்தரே ஒரு சந்ததி தேவனுக்காக ஒரு சந்ததி. ஓ காட் ஹalleluya. A generation for God's glory is being raised up. Hallelujah. தேவனுக்காக ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். நான் அந்த கூட்டத்துல இருக்கணும்பான்னு மட்டும் சொல்லிடுங்க. நான் அந்த கூட்டத்துல இருக்கணும்பா. ஓ என்னை தனியே விட்டு விடாதீரோ. என்னை ஒரு காலம் தனியே விட்டு விடாதீரோ. ஓ
சிறிய ஆலயத்தில் வெளியே நின்று கொண்டிருக்கிற எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுகிறார். பெற்றுக்கள் பெற்றுக்கள் மகனே மகளே, உன் சரித்திரம் மாறுகிறது இயேசுவின் நாமத்திலே. பெற்றுக்கள். யூடியூப்ல இன்டர்நெட்ல தொலைக்காட்சியில பார்க்கிறவங்க மேல அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். ஓ ரபா பாபா பாலா கரஹாந்தி ஆந்தே. ஹalleluya ஹalleluya. மகிமை கனத்தை உம்மை செலுத்துறோம் ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை. தனித்து உம்மோடு விடப்படும்படி, பரிசுத்த ஆவியானோடு வாசம் செய்யும்படி எங்களை மாற்றுங்க அப்பா. அந்த ரங்கத்தில் கிரியைகளை நீர் பார்ப்பீராக. வெளிப்படையா ஜெபிக்கிறதை விட அந்த ரங்கத்தில் ரகசிய அறைக்குள் கதவுகளை பூட்டிக் கொண்டு இங்க இருக்கிற ஒவ்வொருவர் தங்களுடைய வீடுகள் ஆண்டவரே அந்த ரங்கத்தில் பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது, ஓ வானத்தில் இருக்கிற பிதா வெளியரங்கமாக வெளியரங்கமாக எல்லாரும் பார்க்கிற விதமாக, இந்த தேசம் காணும் விதமாக, என்னை சுற்றிர்கள் காணும் விதமாக, எதிரிகள் காணும் விதமாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையினை நான் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை வளைந்தோடு செய்கிற தெய்வமே, வெளியரங்கமான பதில்களை நீ செய்வீரப்பா. தேவனோடு அந்த ரங்கத்தில் சஞ்சரிக்கிற பிள்ளைகளை எழுப்போம். கண்ண மகிமைக்கு மாத்திரமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஒரு ஆமென் சொல்லுங்க.